வணக்கம். நான் இன்றைக்கி புதுவிதமான தோசை பண்ண போகிறேன். பட் நம்மள்ட்ட தோசை மாவு இல்லைன்னா இது ஈஸியாக 5-10 மினிட்ஸில் பண்ணிடலாம். இதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை மாவு, அதுக்கப்புறம் ரவை கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் பட்டர் மில்க், அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சமே போட்டுக்கலாம், ரொம்ப உப்பு வேண்டாதுக்கு, வேணும்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடாவோ இல்லைன்னா ஈனோவோ ஏதோ கொஞ்சம் போட்டுக்கலாம். முதல்ல நான் இதை அரைச்சின்னு நான் காமிக்கிறேன். இதை மிக்சியில் அரைச்சாச்சு. நான் இப்போ பவுலில் மாற்றிட்டும் எப்படி தோசை பண்ணுறது நான் காமிக்கிறேன். இப்போ மாவை பவுலில் மாற்றியாச்சு. நான் இப்போ கேஸை ஆன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இது கருவேப்பிலை தோசை ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது, ஒன்றும் பண்ணாது. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெறுமனையும் சாப்பிடலாம், அப்படி வேணும்னா கெச்சப்போ சட்னியோ எது வேணால் வச்சு சாப்பிடலாம். கல் காயட்டும், காஞ்சதுக்கப்புறம் மாவு. கல் காஞ்செடுத்து இப்போ தோசை விட. இப்போ தோசையில் கொஞ்சம் சுற்றி வர எண்ணெய் விட போகிறேன். இப்போ திருப்பி போட போகிறேன். கொஞ்சம் கிறிஸ்பானவுடனே அதை எடுக்க போகிறேன். தோசை ரெடி ஆகிட்டு ஒரு திருப்பி போட்டுட்டு எடுக்க போகிறேன். அடுத்தாப்புல இன்னொரு தோசை விட போகிறேன். ரெண்டாவது தோசையும் பண்ணியாச்சு. நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு, லைட்டாக தான் இருக்குது, ரொம்ப கனமாகவும் இல்லை, ஈஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் ஒரு தோசையை பண்ணிவிட்டு நான் பிளேட்டில் போட்டுட்டு நான் காமிக்கிறேன்.
கொஞ்சம் கிறிஸ்பாகணும், அதுக்காக கொஞ்சம் டைம் எடுக்கிறது. இந்த தோசை நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. சூடான சுவையான கிறிஸ்பி தோசை ரெடி ஆகிடுத்து. இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட்டா, பை பை.